ஏனென்றால் ராமர் பிறந்ததுனால தான், வேற ஒன்றும் இல்லை இல்லையா? ராமர் அஷ்டமியில் கிருஷ்ணர் பிறந்தார் சொல்லுவோம். இப்போ ஹம்சவேணி மேடம் ரொம்ப நல்ல அவங்க உருகி பேசியிருக்காங்க. அவ்வளவு ராம பக்தியோட அவங்க இருக்காங்க. அதுக்காகவே நான் ஒரு 108 ராம நாமம் கொண்ட பாடலை பாடுறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்ச பாடல் தான், முடிஞ்ச என்னோடையும் பாடலாம். ஓம் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஆஞ்சநேய சகித ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. ஓம் शुद्ध ब्रह्म परापर राम कालात्मक परमेश्वर राम शुद्ध ब्रह्म परापर राम कालात्मक परमेश्वर राम शेषतल्प सुख निद्रित राम ब्रह्माद्यमरा प्राटित राम चंड किरण कुल मंडन राम श्रीमद् दशरथ नंदन राम कौशल्यासुतवर्धन राम विश्वामित्र प्रियधन राम घोर ताटका घातक राम मारीचालिनी पालक राम कौशिकमद संरक्षक राम श्रीमदवल्योद्धारक राम गौतममुनि संपूजित राम सुरमुनिवर गण संस्तुत राम नाविक धावित मृदपत राम मिथिला पुरजन मोहक राम विदेह मानस रंजक राम त्रैभग कामुक वंचक राम सीतापितवर मालिक राम कृतवैवाहिक कौतुक राम भागव दर्भ विनाशक राम श्रीमदयोध्या पालक राम श्रीमदयोध्या पालक राम 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 जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम अगणित गुणगण भूषित राम அவனீதனையா காமித ராம். இங்க அவனீதனையா காமித ராம்னா அவனில் உள்ள எல்லா மக்களுமே அவரை விரும்புவாங்க. அது மட்டும் இல்லை, அவனீதனையான நிலத்திலிருந்து பிறந்த சீதைக்கும் என கவர்ச்சிகரமாக இருந்தார். தோல் கண்டார் தோளே கண்டார் என்று கம்பர் பாடுவார் கம்பர் ராமாயணத்துல இல்லையா? இங்கே என்ன அகணித குணங்கள், அவ்வளவு நல்ல குணங்கள், கணக்கிட முடியாத குணங்கள். அகணித குணகண பூஷித ராம் அவனீதனையா காமித ராம் ராகா சந்திர சமானன ராம். முழு நிலவு போன்று இருக்கின்ற முகம் பகவானுக்கு. ராகா சந்திர சமானன ராம் பித்ருவாக்யாச்சித கானன ராம் பிரிய புக விநிவேதித பத ராம் தச்சாலித நிஜ மிருது பத ராம் பரத்வாஜ முகா
என்ன அவர் நாகபாஷத்துல அவர் பட்டு விழுந்தா கூட என்ன செஞ்சார், சிரஞ்சீவி அதாவது சஞ்சீவி மலை, சஞ்சீவி மலையை கொண்டாந்து சஞ்சீவ அந்த வேர் அந்த இதெல்லாம் அந்த வாசனை நுகர்ந்தாலே போதுமா அவருக்கு உயிர் வந்துடும் என்று சொல்லி அதை கொண்டாடுறாரு ஹனுமான்ஜி இல்லையா. மாருத்தின்னு சொல்லலாம், ஆஞ்சநேயர் சொல்லலாம். அவரால் இவங்க 2 பேருமே எப்பவும் ஒன்றாக இருக்க ஏதோ ஆச்சு. அதனால தான் ஹனுமத் சேவித்த நிஜ பதராம், அதுதான் எப்போதும் சேவை தான் அவருக்கு ரொம்ப முக்கியமானது. கபிவர சந்தன சம்ஸ்துதராம் கவி விக்ன துவம்சகராம் கபிவர சந்தன சம்பிருதராம் கவி விக்ன துவம்சகராம் சீதா பிராணாதாரகராம் துஷ்டன சானன தூஷிதராம் சிஷ்ட ஹனும தூஷிதராம் சீதா வேதித காகாவனராம் கிருதசூடாமணி தர்ஷனராம் கபிவர் வச்சனாம் சுவாசிதராம் ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய சீதாராம் ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய சீதாராம் ராவண நிதன பிரஸ்திதராம் வானர சைன்ய சமாவృతராம் ராவண நிதன பிரஸ்திதராம் வானர சைன்ய சமாவృతராம் சோஷித சரிதி சாதிதராம் விபீஷணாயதாயகராம் பர்வத சேது நிபந்தகராம் கும்பகர்ண சிரசேதகராம் ராட்சச சங்க விமர்தகராம் அஹிமகி ராவண சாரணராம் சம்ருத தசமுக ராவணராம் விதிபவமுக சுர சம்ஸ்துதராம் கஸ்தித தசரத வீட்சிதராம் சீதா தர்ஷன மோதிதராம் அபிஷிக்த விபீஷண நகராம் புஷ்பகயானாரோகணராம் பரத்வாஜாவினிஷேவணராம் பரத பிராண பிரியகரராம். இங்கே பரத்வாஜ முனியை பார்க்கறதுக்காக முதலே போறாரு. காட்டுக்குள்ள போனவுடனே பரத்வாஜ முனி அவரை சந்தோஷப்படுத்தினாரு. அது இப்பவுமே 2வது சொல்றாரு. எப்படி கஷ்டப்படுறாரேன்னு அந்த முனிவருக்கு தெரிஞ்சா கூட இப்போ திரும்பி வந்த உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா. பரத்வாஜாவினிஷேவணராம் பரத பிராண பிரியகரராம், பரதனுடைய பிராணனை காப்பாத்தினாரு. சாக்கேத அயோத்தியா சாக்கேதபுரியம் கூட சொல்லுவாங்க. ஆனா சரையூ நதிக்கரையில இருக்கு இல்லையா. சாகேதபுரி பூஷணராம் சகல ஸ்ரீய சமானதராம் ரத்னல சத்பீடாசிதராம் பட்டாபிஷேகாலங்கிருதராம் பாதிவகுல சம்மானிதராம் விபீஷணாபித ரங்ககராம். விபீஷனுக்கு ரங்கன் கொடுக்குறாரு. அதுதான் பெரிய ரங்கநாதன் நம்ம ஸ்ரீரங்கத்திலே இருக்கு. ராமர் கொடுத்த அந்த விபீஷனை கொண்டு அங்கே வச்சார். என்ன வைத்த இடத்துல அது பதிஞ்சிடுச்சு. நம்ம போய் அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டியது. பிரதிஷ்டை ஆயிடுது தானாவே. ஏன்னா ராம பக்தி அவ்வளவு இருக்கு விபீஷனுக்கு. விபீஷணாபித ரங்ககராம் கீசகுலானுக்ரஹகரராம் சகல ஜீவ சம்ரட்சகராம் சமஸ்த லோகாதாரகராம் சகல ஜீவ சம்ரட்சகராம் சமஸ்த லோகாதாரகராம் ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய சீதாராம் ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய சீதாராம் ஆகத முனிகண சம்ஸ்துதராம் விஸ்ருத தசகண்டோத்பவராம் சீதாலிங்கன நிருத்தராம் நீதி சுரக்ஷித ஜனபதராம் விவிரத்யாஜித ஜனகஜராம் காரித லவணாசுரவதராம் ஸ்வர்கத சம்புக சம்ஸ்துதராம் ஸ்வதனய குசலவநந்திதராம் அஸ்வமேவ கிருது தீஷிதராம் காதாவேதித சுரவதராம் ஆயோத்யக ஜகமூர்த்திதராம் விரிமுக விபுதானந்தகராம் கேது
तेजोमय निज रूपकराम समृद्धि बंध विमोचकराम. அதாவது நம்முடைய சம்சார கடலிலிருந்து விடுபடுறதுக்காக முக்தி தரத்துக்கு காத்துட்டு இருக்காராம். சம்ஸ்ருதியின் நமக்கு ஏதாவது நோய்கள் வந்தாலும் அதை நீக்குவார். இப்போ இதுதான் வரப்போகுது. ஆயோத்யக ஜக முக்தி, ஆயோத்யக ஜன முக்தி தர, ஜனங்களையெல்லாம் முக்தி கொடுத்துட்டாரு அயோத்தியா ஜனங்களுக்கு. ஆயோத்யக ஜன முக்தி தராம் मुक्तानन्दकरां तेजोमय निज रूपकरां समृद्धि बन्ध विमोचकरां धर्मस्थापन तत्पररां धर्मस्थापनार्थाय संभवामि युगे युगे. பாருங்க, ராமர் யுகத்திலும் அதே தான், கிருஷ்ணர் துவாபர யுகத்திலும் அதே தான் இல்லையா? திரேதா யுகம் ராமர் யுகம், நம்ம கிருஷ்ணர் யுகம் துவாபர யுகம், ரெண்டு யுகத்திலையும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணதான். धर्मस्थापन तत्परराम भक्तिपरायण मुक्तितराम सर्वचराचर पालकराम सर्वभवा